பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்திய கிரிக்கெட் அணி வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் தூணாக திகழ்பவர். நம்பிக்கைக்குரிய பேட்ஸ்வுமன். இந்திய பெண்கள் அணி முதல் முறையாக உலகக்கோப்பையை வெல்ல ஸ்மிருதி மந்தனாவின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. ஸ்மிருதி மந்தனா கடந்த சில ஆண்டாகவே பிரபல இசையமைப்பாளர் பலாஷ் முச்சலை காதலித்தார். இரு வீட்டாரும் பேசி திருமணம் செய்ய தீர்மானித்தனர். திருமணம் நிச்சயமான நாள் முதலே இருவரை பற்றிய செய்திகள், வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்திய பெண்கள் அணி உலகக்கோப்பையை வென்ற மும்பை ஸ்டேடியத்தில் வைத்து ஸ்மிருதி மந்தனாவுக்கு முச்சல் ப்ரப்போஸ் செய்த வீடியோ முதல் சக வீராங்கனைகளுடன் சேர்ந்து மந்தனா உற்சாகமாக நடனமாடும் வீடியோவும் வைரலானது. அனைவரும் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த திருமண நாள் நவம்பர் 23 வந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லியில் உள்ள மந்தனாவின் பண்ணை வீட்டில் திருமண ஏற்பாடுகள் களை கட்டியிருந்தன. ஸ்மிருதி மந்தனா திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருந்தார். சக வீராங்கனைகள் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தனர். மணமக்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் திரண்டிருந்தனர். பண்ணை வீடெங்கும் மகிழ்ச்சி வெள்ளம். அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. மந்தனாவின் அப்பா ஸ்ரீனிவாஸ் மந்தனா காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். திடீரென அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. நெஞ்சு குத்துவது போல உணர்ந்தார். ஓடி ஆடி வேலை பார்த்த களைப்பாக இருக்கும் என நினைத்தார். ஆனால் நேரம் செல்ல செல்ல நெஞ்சில் வலி அதிகமானது. நிலைமை மோசமாவதைக் கண்ட குடும்பத்தினர் உடனடியாக அவரை ஆம்புலன்ஸ் மூலம் சாங்லியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்றதும் பதறியடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினார் ஸ்மிருதி மந்தனா. சிகிச்சைக்கு பிறகு ஸ்ரீனிவாஸ் மந்தனாவின் உடல்நிலை சீராக இருப்பதாக டாக்டர்கள் கூறினர். ஆனால் இன்னும் சில நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாக வேண்டுமென டாக்டர்கள் கூறிவிட்டனர். மந்தனாவுக்கு அப்பா மீது அதிக பாசம். கண்ணீருடன் மருத்துவமனையிலேயே இருக்கிறார். விஷயத்தை கேள்விப்பட்டு மாப்பிள்ளை பலாஷ் முச்சலும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். இப்படிப்பட்ட சூழலில் திருமணத்தை நடத்துவது சரியாக இருக்காது என நினைத்த மந்தனா தன் முடிவை முச்சலிடம் கூறினார். அதைத் தொடர்ந்து திருமணம் ஒத்திவைக்கப்படுவதாக மந்தனாவின் மேலாளர் துகின் மிஸ்ரா அறிவித்தார். तो आज सुबह में जब वो ब्रेकफास्ट कर रहे थे, स्मृति मंदाना के जो पापा है मिसेस श्रीनिवास मंदाना, उनकी तबीयत खराब होने लग गई थी और थोड़ी देर हम वेट किया, हमने हुआ कि शायद नॉर्मल है, ठीक हो जाएगा, लेकिन वो और थोड़ा बिगड़ रहा था. तो फिर हमने सोचा रिस्क नहीं हम लेते हैं, तो उनको फटाफट हमने एम्बुलेंस बुलाया और उनको हॉस्पिटल ले गया है. अभी वो अंडर ऑब्जर्वेशन है. और स्मृति मंदाना, आज आपको पता है कि वो अपने फादर से बहुत ज़्यादा क्लोज है. तो स्मृति मंदाना ने डिसाइड किया कि जब तक उनके पापा ठीक नहीं हो जाते हैं तब तक के लिए ये जो मैरिज जो आज होने वाली थी वो अभी इंडेफिनेटली पोस्टपोन्ड है. डॉक्टर से कुछ बात हो गई है आपके? डॉक्टर ने क्या कहा? अभी वो अंडर ऑब्जर्वेशन है एंड अभी डॉक्टर ने अभी बोला है कि उनको अभी रहना होगा अभी हॉस्पिटल में ही. एंड तो जब तक वो अभी पूरी तरह से ठीक नहीं हो जाते हैं, क्योंकि हम लोग भी अभी सब थोड़े शॉक में भी हैं और हम लोग सब चाह रहे हैं कि जल्दी से वो रिकवर हो जाए, क्योंकि ये सबके लिए बहुत बड़ी ओकेजन है. एंड हम चाहते हैं कि वो अच्छे से रिकवर हो जाए. और जैसे मैंने पहले कहा कि स्मृति बहुत ही क्लियर है, क्योंकि वो अपने पापा को पहले ठीक होना देखना चाह रही हैं और फिर बाद में कभी शादी का जो भी होगा. जैसा अभी वो इंडेफिनेटली पोस्टपोन्ड है. थैंक यू सो मच एंड आई वुड रिक्वेस्ट अभी उनकी प्राइवेसी को आप लोग सब अभी रिस्पेक्ट करें एंड हम फिर बाद में ये करते हैं. இந்த செய்தியை கேட்டு மந்தனா வீட்டுக்கு வந்திருந்த இந்திய அணி வீராங்கனைகள், பிசிசிஐ நிர்வாகிகள் உள்ளிட்ட விளையாட்டு உலகினர் அதிர்ச்சியடைந்தனர். தந்தை குணமடையும் வரை திருமணத்தை ஒத்திவைக்க மந்தனா முடிவு செய்துவிட்டார். மந்தனாவின் பண்ணை வீடு களையிழந்து காணப்படுகிறது. அலங்காரங்கள், தோரணங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. மந்தனாவின் அப்பா நலம் பெற வேண்டும் என்பதே இப்போதைக்கு இரு வீட்டாரின் எண்ணமாக உள்ளது. எனவே தயவு செய்து இரு வீட்டாரின் உணர்வுகளுக்கு மதிப்பளியுங்கள் என மீடியாக்களுக்கு மந்தனாவின் மேலாளர் துகின் மிஸ்ரா வேண்டுகோள் விடுத்தார். அப்பா ஸ்ரீனிவாஸ் உடல்நிலை குணமடைந்த பிறகு இன்னொரு நாளில் திருமணம் செய்து கொள்ள மந்தனாவும் முச்சலும் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.